சிவகார்த்திகேயனின் எஸ்கே புரொடக்ஷன் நிறுவனம் தற்போது சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கும் திரைப்படம் தான் தாய்க்கிழவி. இந்த படம் பிப்ரவரி 27ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆனது. முதல் நாளிலிருந்தே திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தாய்க்கிழவி திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது. தன்னோட கடைசி மூச்சு வர தான் வாழ விரும்பிய சுதந்திரமான வாழ்க்கையை வாழும் தாய்க்கிழவி ஆண்களின் உதவி இல்லாமல் தனித்து செயல்பட்டு சாதிக்கிறார். இதில் மிரட்டலான கதாபாத்திரத்தில் ராதிகா ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. மதுரையில் தன்னோட ஊரில் எல்லாருக்கும் கடன் கொடுத்துள்ள பவனத்தாயி வட்டி வசூல் செய்ய கிளம்பும் காட்சியிலேயே எப்படிப்பட்ட ஆள்னு தெரிகிறது. கொஞ்சம் கராராக நடந்துக்கிறதுனால எப்போ பவனத்தாய் மறைவார் அப்படின்னு ஊரே காத்திருக்க, ஒரு நாள் பக்கவாதம் ஏற்பட்டு பவனத்தாய் சரிகிறாங்க. பவனத்தாய் மகன்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புனதும் ஒவ்வொருத்தரும் அவரை தேடி வர்றாங்க. மகன்களாவது பாசம் காட்டுவாங்கன்னு நினைச்சா அவங்களுக்கும் கிளவி போனா போதும் என்ற மனநிலை மட்டும்தான் இருக்குது. பவனத்தாய் மரணத்திற்கு எல்லாரும் காத்திருக்கும் போது மகன்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் ஒன்று தெரிய வருது. இதை மிகப்பெரிய வாய்ப்பா நினைச்ச மகன்கள் எப்படியாவது தன் தாயை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க. அப்படி என்ன ரகசியம்? ஒரே நடுங்கும் பவனத்தாயி கடைசியில் என்ன ஆனாங்க என்ற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு விடை சொல்கிறது தாய்க்கிழவி. இந்த படம் திரைக்கு வந்த முதல் நாளே 3 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை வாரி குவிச்சிருந்துச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு தாய்க்கிழவி திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே வசூலிச்சிருந்துச்சு. இதனால் 2 நாளில் 10 கோடி ரூபாய் வசூலள்ளி மாபெரும் சாதனை படைச்சிருந்துச்சு தாய்க்கிழவி திரைப்படம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றனால ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிக அளவில் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவிலையும் தாய்க்கிழவி திரைப்படம் அமோக வசூலை அள்ளி குவிச்சு மாஸ் காட்டியிருக்குது.